அஸ்ஸலாமு அலைக்கும். மினி ப்ளாக் பார்த்துடலாமா? அன்னைக்கு எனக்கு திருவாரூருக்கு போற வேலை இருந்தது. திருவாரூர்லேருந்து புலிவலம் போனோம். ஸோ புலிவலம் வந்து எங்களோட ரிலேஷன் ஒருத்தவங்கள வந்து மீட் பண்ணுறதுக்காக நான் போயிட்டுருக்கிறேன். ஸோ போற வழியில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஷாப்பிங் பண்ற வேலை இருந்தது. அண்ட் எனக்கு ஒரு பார்சல் வரணும். ஸோ எஸ்டி கொரியர்ல போய் பார்சல வாங்கிட்டு, ஆன் த வேல வந்து புலிவலம் போயிட்டுருக்கோம். அங்க வந்து ஆப்பிள் ஷாப்பிங் மால்னு இப்போ புதுசா வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸோ அங்க கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு போலாம் அப்படின்ட்டு திங்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். செம்ம பெரிய மாலு. ரொம்ப என்னால பார்க்க முடியல என்னென்ன இருக்கு அப்படின்ட்டுன்னு. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு அதோட வந்தாச்சு. ஸோ அவங்களையும் விசிட் பண்ணிட்டு அதோட வந்து நாங்க கிளம்பியாச்சு. திருவாரூர்லேயே ஃபேமஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர் தான். ஸோ அடுத்த மாதம் ஏப்ரல் 6ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் வந்து தேர் ஃபெஸ்டிவல் நடக்குது. பிக்கஸ்ட் கார் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அவங்களையும் விசிட் பண்ணிட்டு வர்ற வழியில வந்து கொஞ்சம் பழம், காய்கறிலாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்தோம். எப்போதுமே பழம்னாலே நம்ம அக்கா கடை தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. முராசன்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்க அக்கா கடை. ஸோ அக்கா கடையில் தான் எப்போதுமே நான் பழம் வாங்குவேன். ஸோ அங்கே வாங்கிட்டு அப்புறம் தேர்லாம் நிற்கும் பார்த்தீங்களா, அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வடகடை இருக்கும். ஸோ அங்கே வந்து சட்னியோட தருவாங்க. அதையும் வாங்கிட்டு கொடிக்கால் பாளையத்துக்கு போகிற வேலை இருந்தது. எங்கள் பெரிய மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு அதோட வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த மினி ப்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா ரிஷா ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை, டேக் கேர்.